ஒரு வாக்காளர் தேர்தலில் வாக்களித்துவிட்டு வாக்குப்பதிவு மையத்தில் இருந்து வெளியே வரும்போது அவர்களிடம் எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளருக்கு வாக்களித்துள்ளார் என்பதை கேட்பார்கள். அவர்கள் சொல்ல விரும்பும் பட்சத்தில் அவரின் கருத்து பதிவு செய்யப்படும். இதனைத்தான் கருத்து கணிப்பு என்று அழைக்கிறோம். தேர்தல் கருத்து கணிப்புகள் முதன்மையாக புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் மாதிரி சேகரிப்பு, சாம்பிளிங் ஆகிய முறைகளின் அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களின் கருத்தையும் கேட்பதற்கு பதிலாக பிரதிநிதித்துவ தன்மை கொண்ட ஒரு சிறிய குழுவினரிடம் கேட்கப்படும் பதில்களைக் கொண்டு முழு முடிவும் கணிக்கப்படுகிறது. களப்பணியாளர்கள் நேரடியாக வாக்காளர்களின் வீடுகளுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ சென்று கேள்விகள் கேட்பது, போன் மூலம் எண்களை அழைத்து கருத்து கேட்பது, சமூக வலைதளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் வழியாக தரவுகளை திரட்டுவது, ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு வெளியேறும் வாக்காளரிடமும் கேள்விகள் கேட்கப்படும். வாக்காளர்களிடம் இருந்து பெறப்படும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இன் பிரிவு 12(6)(i) கீழ் கருத்து கணிப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் கருத்து கணிப்பு தொடர்பாக தேர்தல் ஆணையம் சில விதிகளை வகுத்துள்ளது. இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் தேர்தலில் கருத்து கணிப்புகள் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்கக்கூடாது என்பதே. தேர்தல் ஆணையம் அவ்வப்போது கருத்து கணிப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறது. கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கான நடைமுறையை இது விளக்குகிறது. கருத்து கணிப்பு முடிவுகளை வாக்குப்பதிவு நாளில் வெளியிடக்கூடாது என்பது பொதுவான விதி. தேர்தல் செயல்முறை தொடங்கியது முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்து அரை மணி நேரம் வரை கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது. இது தவிர வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். 1957 இந்தியாவில் இரண்டாவது பொது தேர்தலின் போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒபினியன் தனது முதல் தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தியது. இந்தியாவுக்கு முன்பே பல நாடுகளில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. 2019 மக்களவைத் தேர்தலின் போது பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி 300 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என மதிப்பிடப்பட்டது. அதே சமயம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 100 தொகுதிகளை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டது. கருத்து கணிப்புகள் சரி என்று நிரூபிக்கும் வகையிலேயே உண்மையான தேர்தல் முடிவு இருந்தது. பாஜக 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 350 இடங்களும் கிடைத்தன. காங்கிரஸ் 52 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. கர்நாடகாவில் 2023 ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இங்கு ஒரு சில நிறுவனங்கள் தவிர பெரும்பாலானவை பாஜகவை விட காங்கிரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்று கணித்தன. தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பு மதிப்பீடுகளோடு ஒத்துப்போனது. காங்கிரசின் செயல்பாடு கருத்து கணிப்புகள் கூறியதை விட சிறப்பாக இருந்தன. 224 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் 43% வாக்குகளுடன் 136 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக 65 தொகுதிகளையும் ஜனதா தளம் 19 தொகுதிகளையும் மட்டுமே பெற முடிந்தது. இறுதியாக கருத்து கணிப்பு என்பது வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகளைப் போலவே இருக்கும். சில நேரங்களில் அவை மிகவும் துல்லியமாக இருக்கும், சில நேரங்களில் அவை நிஜ சூழலுக்கு சற்று நெருக்கமாக இருக்கும் மற்றும் சில நேரங்களில் அவை துல்லியமாக இருக்காது. அனைத்து நேரங்களிலும் கருத்து கணிப்புகள் சரியாக இருக்கும் என கணிக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் அது சரியாகவும் இருக்கலாம் அல்லது தவறாகவும் அமையலாம். நாம் மேலே கூறியது போல் வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகளைப் போலத்தான் தேர்தல் கணிப்புகளும் ஒரு சில நேரங்களில் உண்மையாக மாறிவிடுகின்றது, ஒரு சில நேரங்களில் அது பொய்த்து விடுகின்றன. மழை வரும், ஆனால் வராது. இதை போன்றுதான் தேர்தல் கருத்து கணிப்புகளும் ஒரு சில நேரங்களில் உண்மையாகவும் அல்லது எதிராகவும் மாறிவிடுகின்றன.